இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடாக் பேங்க்கில் 2 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருந்தபடியே எப்படி நம்ம ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொடாக் பேங்க்கில் வந்து 2 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், வெப்சைட்டோட லிங்க்கு. அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் மொபைல் மூலமாகவே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே உங்களுக்கு இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபுல் நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடியும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 2 டிக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 டிக் பாக்ஸ்லையும் டிக் பண்ணிவிட்டு ஓப்பன் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். என்னோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிக் பண்ணியிருக்கேன். டிக் பண்ணிவிட்டு ஓப்பன் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுமே அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயிலை வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. இதில் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை இதில் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அதில் உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பரை கீழே என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது ரெண்டையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட பேன் கார்டு நம்பரையும் என்னோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கிறவங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. நான் ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணதுமே வந்து உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் டீட்டெயில் இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதை ஒருக்க செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு ஃபோட்டோஸ் வந்து இதில் டிஸ்ப்ளே ஆகும். கீழே வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஆக்குபேஷன், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் வந்து மேரிடா இல்லை சிங்கிளா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேமை வந்து ஃபில் பண்ணணும். நான் இப்போ வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சேலரிட் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்குபேஷனில் ஆனுவல் இன்கம் வந்து நான் வந்து 2 lakh to 5 lakh செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சிங்கிள் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபாதர்ஸ் நேம், உங்களோட மதர்ஸ் நேம் கேட்பாங்க. இது ரெண்டையும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேட்டர் ஆட் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் நாமினேட்டர் ஆட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரை நாமினேட்டர் ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்கள பற்றின டீட்டெயில், அவங்களோட ஃபாதர்னா அவங்களோட ஃபாதர்ஸ் நேம், அப்புறம் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், ஸோ அவங்களோட அட்ரஸ், இந்த டீட்டெயில் மட்டும் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நாமினேட்டர் எதுவும் தேவையில்லை அப்படின்னா டூ இட் லேட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பிறகு தான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் டூ இட் லேட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதை கீழே இதில் ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலை இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண டீட்டெயில் தான் இதில் வந்து இருக்கும். உங்களோட ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், உங்களோட சேலரி, நீங்கள் உங்களோட ஆக்குபேஷன், இதை பற்றின டீட்டெயில் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஜஸ்ட் அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு இதில் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 டிக் பாக்ஸ்லையும் டிக் பண்ணிடுவோம். 4வது டிக் பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான யூபிஐ ஐடி வந்து கிரியேட்டட் ஆயிரும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் 4வது ஐடி. ஸோ அந்த 4வது பாக்ஸையும் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 4 பாக்ஸ்லையுமே வந்து டிக் பண்ணியிருக்கேன். இது மாதிரி 4 பாக்ஸ்லையும் டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஃபுல் KYC அப்டேட் பண்ணுறதுக்கான அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஏதாவது ஒரு கொடாக் பேங்க் பிரான்ச்சில் போய் கூட ஃபுல் KYC வந்து பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட வீட்டுக்கு வர வச்சு, அதாவது உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ்க்கு வர வச்சு நீங்கள் ஃபுல் KYC பண்ணலாம். இல்லை உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ்க்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த அட்ரஸுக்கு
இந்த எம்ப்ளாயி அதாவது கொடாக் பேங்கோட எம்ப்ளாயை வர வச்சு நீங்கள் வந்து ஃபுல் கேவிசி பண்ணிக்கலாம். ஃபுல் கேவிசி எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் கேவிசி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங்காக ஜீரோ பேலன்ஸாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகாது. நீங்கள் ஃபுல் கேவிசி அப்டேட் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து 1 இயருக்கு தான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து ஃபுல் கேவிசி வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற இந்த ஏரோ மார்க்கை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி 3 ஆப்ஷன் வந்து காட்டும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட் எனி கொடாக் மகேந்திரா பிரான்ச், அதாவது ஏதாவது ஒரு கொடாக் மகேந்திரா பிரான்ச்சுக்கு போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேன் கார்டு ஜெராக்ஸை கொடுத்துட்டு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் ஆயிரும். இல்லைனா மீட் அட்ரஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அட்ரஸை வந்து டைப் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு அந்த எம்ப்ளாயை வர வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸை கொடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட சிக்னேச்சரை வந்து வாங்கிட்டு போவாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபியூச்சரில் செக் புக் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போடுற அந்த சிக்னேச்சரை தான் வந்து அந்த செக் புக்லேயும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ அதுக்கான சிக்னேச்சரையும் வாங்கிட்டு போவாங்க, அதுக்கு வருவாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ ஆதார் கார்டில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸில் தான் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த அட்ரஸ்க்கு வந்து கேவிசி பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து யுவர் ஆதார் அட்ரஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த விருப்பமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மீட் அட்ரஸ், என்னோட ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் மீட் அட்ரஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட் அட்ரஸ் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வர வைக்க போகிறீங்களோ அந்த அட்ரஸை என்ட்ரு பண்ணிக்கலாம். இது ஆதார் அட்ரஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி காட்டாது, டேரெக்டாக கண்டினியூ ஆப்ஷன் போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மீட் அட்ரஸ் கொடுத்ததுனால அந்த அட்ரஸ் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். ஸோ நான் அதை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீட் அட்ரஸோட அட்ரஸ் டீட்டெயிலை ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட மீட் அட்ரஸ் டீட்டெயில் இதில் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இதை ஒரு செக் பண்ணிவிட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் எடிட் ஆப்ஷனை கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். இல்லைனா நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கான பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ண சொல்லும். ஸோ இந்த பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவைன்னா இப்போ வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் கொடுத்துருங்க. நான் வந்து இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து என்னோட இன்டர்நெட் பேங்கிங்கோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைல் பேங்கிங்கான 6 டிஜிட் எம்பின் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ 6 டிஜிட்டில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. 6 நம்பர் வந்து ஒரே மாதிரி 111 அப்படி என்ட்ரு பண்ணக்கூடாது, 000ன்னு என்ட்ரு பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரே நம்பர் வந்து 3 டைம் வந்து ரிப்பீட்டட் ஆகக்கூடாது. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. 6 டிஜிட்டில் வந்து பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோட பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மொபைல் பேங்கிங்காக நம்ம கிரியேட் பண்ண அந்த 6 டிஜிட் பின் நம்பரையே நம்மளோட ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பராக செட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும். உங்களுக்கு அதே பாஸ்வேர்டை வந்து ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பராக செட் பண்ணிக்கலாம்னா எஸ் கொடுங்க. இல்லை வேறு பாஸ்வேர்டு வந்து நான் செட் பண்ணணும் அப்படின்னா நோ கொடுத்துருங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் பேங்கிங்கோட பாஸ்வேர்டை தான் வந்து என்னோட ஏடிஎம் கார்டோட பாஸ்வேர்டாக வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து எஸ்ஸை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ எஸ் கொடுத்ததும் உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதில் கண்டினியூ மட்டும் கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இது மாதிரி இப்போ இதில் உங்களோட சிஆர் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட யூபிஐ ஐடி இதில் டிஸ்ப்ளே ஆகும். இதில் அக்கௌண்ட் நம்பர் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கான ஏடிஎம் கார்டை வந்து ஆர்டர் பண்ணணும். ஸோ இந்த ஏடிஎம் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்லேயுமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. பட் கொடாக் பேங்கை பொறுத்த வரலையும் நீங்கள் காசு கொடுத்தா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொடாக் பேங்கை பொறுத்த வரலையும் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு அனாவசியமான சார்ஜும் பிடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டோட டிசைன் வந்து காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரியான டிசைனை வந்து செலக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு 450 ரூபா வரைக்கும் இந்த கார்டுக்கு வந்து பிடிப்பாங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்டை ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த கார்டை ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 235 ரூபா சம்திங் வந்து வரும். ஸோ இந்த கார்டையே ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான கார்டுலாம் டிசைன் போட்டிருக்கிற கார்டெல்லாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா 450 ரூபா வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நீங்கள் தள்ளிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கார்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கார்டு வரும்போது கெட் திஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக அதோட அமௌண்ட் வந்து இதில் டிஸ்ப்ளே ஆயிரும், 199 ப்ளஸ் டேக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்து ஆர்டர் ஆயிரும். ஸோ இப்போ அதை வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுற பாருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுமே உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து
பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டு, அதாவது டெபிட் கார்டு 99 ரூபீஸ் பர் இயர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே மட்டும் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இல்லை அப்படின்னா இதுக்கான அமௌண்ட் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்து வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏடிஎம் கார்டு இதில் ஆர்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து மொபைல் பேங்கிங்கான பின் நம்பரையும் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டேரெக்டாக நம்ம வந்து ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு நம்மளோட கொடாக் பேங்க் மொபைல் ஆப்பை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை வந்து லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் காசு போட்டு வச்சு அதுக்கப்புறம் இந்த பேங்க்கில் வந்து ஏடிஎம் கார்டை ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டுக்கு அமௌண்ட் பே பண்ண பிறகு தான் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வரும். நீங்கள் ஏடிஎம் கார்டுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த மொபைல் பேங்கிங் ஆப்புக்கு உள்ளே போய் தான் நம்ம வந்து ஏடிஎம் கார்டு ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்படி நம்ம வந்து ஆர்டர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 4 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு வீட்டுக்கே வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ ஏடிஎம் கார்டு வந்து ஆக்டிவேஷன் பண்ண வேண்டிய தேவைலாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பரை செட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடாக் பேங்க்கில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய மெத்தடு. ஜஸ்ட் 2 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருந்தே ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ நேரம் பேசுனதுனால லென்த் வந்து பெருசாக தெரியும். பட் நீங்கள் வந்து ரியாலிட்டியாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 2 or 3 மினிட்ஸில் ஈஸியாகவே உங்களோட கொடாக் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.